ஞானவேல் அவர்கள் இயக்கத்தில் ரஜினிகாந்த், அமிதாப் பச்சன், ராணா, ஃபகத் பாசில், மஞ்சு வாரியர், துஷாரா விஜயன் என பல நட்சத்திர பட்டாளங்களின் நடிப்பில் உருவாகி வரும் வேட்டையன் திரைப்படம் வருகிற ஆகஸ்ட் 10ஆம் தேதி திரையரங்கில் ரிலீஸ் ஆக இருக்கிறது. இந்த நிலையில் இந்த திரைப்படத்திற்கான இசை மற்றும் டீசர் வெளியீட்டு விழா சென்னை நேரு விளையாட்டரங்கில் நேற்று மிகவும் பிரம்மாண்டமாக நடந்துச்சு. அதில் கலந்துக்கிட்டு பேசின அனிருத் அவர்கள், ஞானவேல் சாரோடைய ஜெய்பீம் படத்தோடைய தீவிர ரசிகன் நான். அந்த திரைப்படத்தில் வர்ற மியூசிக் மாதிரி நான் வேறு எந்த ஒரு திரைப்படத்திலையும் பார்த்தது கிடையாது. ரஜினி சார் அவர்கள் நடிக்கும் வித்தியாசமான திரைப்படம் இது. இந்த திரைப்படத்தோட கதைகளும் நல்லாவே இருக்கும் அப்படின்னு நான் நிறைய ஆடியோ லான்ச்லாம் கலந்துக்கிட்டு இருக்கேன். ஆனால் ரசிகர்கள் இங்கே கொடுக்குற சத்தம் ஆறாவாரம் மாதிரி வேறு எந்த ஒரு ஆடியோ லான்ச்லையும் நான் பார்த்தது கிடையாது. இந்த அரங்கத்தில் சூப்பர் ஸ்டார் அவர்களை நடந்து வரும்போது திரையரங்குகளை சூப்பர் ஸ்டார் அவர்களை பார்த்த மாதிரி இருக்குது. அதாவது ரஜினிகாந்த் அவர்கள் நடிப்பில் வெளியான அண்ணாமலை திரைப்படத்தில் அந்த ஆண்டவருக்கு குடும்பம் இருக்குது, அது நிச்சயம் அண்ணாமலை ஜெயிச்சுக்காப்பான், இது திருவண்ணாமலை சிவன் மேலே சத்தியம் அப்படிங்கிற அந்த சீனை அனிருத் அவர்களை பேசி காமிச்சு, நான் இந்த சீனை தான் அடிக்கடி பார்ப்பேன் அப்படின்ட்டு இந்த கூட்டத்தில் ரஜினிகாந்த் அவர்களுடைய தீவிர ரசிகர்களில் நானும் ஒருத்தன் தான். அதாவது நூலில் தலைவருக்கு உயிர் கொடுக்கறதுல நானும் ஒருத்தன் அப்படின்ட்டு கொடி வச்சா இலை விழுகும், அக்டோபர் 10ஆம் தேதி இலை விழுகும் அப்படின்ட்டு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய வேட்டையன் திரைப்படத்தில் டைலாக அந்த ஆடியோ லான்ச்சில் அனிருத் அவர்கள் பேசியிருந்தாரு. அந்த ஆடியோ லான்ச்சில் கலந்துக்கிட்டு ஞானவேல் அவர்கள் பேசும்போது ரஜினி சாருக்கு தெரிஞ்ச ரசிகர்களோட தெரியாத ரசிகர்கள் தான் அதிகம், அதில் நானும் ஒருத்தன். தலைவரோட படங்கள்லாம் கொண்டாடத்தில் நானும் கலந்துக்கிட்டு அமைதியாக மனசுக்குள்ளே ரசிப்பேன். இந்த இடத்துல நான் சூர்யா சாருக்கு தான் நன்றி சொல்கிறேன். நான் இந்த மேடையில் நிற்கிறதுக்கு முக்கிய காரணம் சூர்யா சார் தான். தமிழ் சினிமாவில் எந்த நல்ல படம் வந்தாலும் ரஜினி சார் அழைச்சி பாராட்டுவார். அதே மாதிரி தான் ஜெய்பீம் படத்துக்கு ரஜினி சார் என்னை பாராட்டுவார்னு நினச்சேன். ஆனால் அவர் என்னை கூப்பிடவே இல்லை. எனக்கு ரஜினி சார் அவர்கள் நடிப்பில் வெளியான படையப்பா திரைப்படத்தில் அந்த ஊஞ்சல் சீன் ரொம்ப பிடிக்கும். இந்த திரைப்படத்தில் இந்த காட்சியில் இவங்க தான் நடிக்கணும்னு நினச்சி நான் படம் எடுத்தேன். அதே மாதிரி இவங்க நடிச்சிருக்காங்க. ஒரு நாள் பேட்டியில் வேட்டையின் திரைப்படத்தை பற்றி தலைவர் ரஜினி சார் அவர்கள்ட்ட கேட்டாங்க. அதுக்கு அவர் கருத்துள்ள பிரம்மாண்டமான பொழுதுபோக்கு திரைப்படம்னு சொன்னார். இது நமக்கு தான் சொல்கிறான்னு எடுத்துக்கிட்டு நான் வேலையை பார்க்க ஆரம்பித்தேன் அப்படின்ட்டு அந்த ஆடியோ லான்ச்சில் ஞானவேல் அவர்கள் பேசியிருந்தாரு. இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற இன்னும் நிறைய தொழில்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரெட் ஆப்பில் 2 பாயிண்ட்ஸில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.